உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் விதையை பயன்படுத்துகிறார். அஞ்சப்போ 2 மீனை எடுத்து பிச்சு பிச்சு கொடுத்தா அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லட்டுமா, இந்த 5 அப்போ 2 மீனுக்குள்ளதான் 5000 பேருக்கான சாப்பாடு உள்ள ஒளிஞ்சிருக்கு. நான் சொல்லட்டுமா, உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் விதையை பயன்படுத்துகிறார். இது எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு காலையில்? Your seed meet your need. உங்கள் விதைகள் உங்கள் தேவைகளை சந்திக்கும். நம்ம ஆண்டவரே எனக்கு தேவைப்படுகிறது அப்படிம்பார். பைபிளில் எப்பெல்லாம் மனுஷன் லார்ட் ஐ நீட் அப்படின்னு சொன்னானோ அப்பெல்லாம் கடவுள் என்ன சொன்னா தெரியுமா? மேன் சீட். எல்லாம் சொல்லுங்க, நம்ம நீடுன்றோம், அவர் என்னன்றாரு? சீட். எல்லாம் சொல்லுங்க, சீட். ஆமென். How kingdom works? Through seed. தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, kingdom of God is like a mustard seed. எல்லாம் சொல்லுங்க, ஒரு விதை. நிறைய பேருக்கு இது கேட்கறதுக்கு பரவசமா இருக்குது. ஆனா இதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, your seed meet your needs. நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கே பத்தலை. ஆமா, விதைய ஆகாரமா நீ மாற்ற முடியாது. விதைய விதைக்கணும். விதைய விதைச்சி அதுல இருந்து முளைக்கும் பாரு, அதுதான் ஆகாரம். ஆமென், ஆமென். பைபிள்ல இருக்கிற எந்த கதையும் நீங்க போய் படிங்க, அங்க ஒரு தேவை வருகிறது. அந்த தேவை எப்படி சந்திக்கப்படுகிறது அப்படின்றத மட்டும் படிங்க. எப்படி சந்திக்கப்படுதுன்னு பாருங்க. அங்க ஒன்று நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு முன்பாக தங்களிடம் இருந்ததை மக்கள் கொடுத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, என் விதை என் தேவையை சந்திக்கிறது. ஆமென்.